நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மில்க் வந்து ரிமூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து சுரக்கும் பால். நம்ம குழந்தை குடிச்சது போக மிச்சம் இருக்க பால் ஒரு 10 ml இருந்தால் கூட எடுத்து வைங்க. அந்த நாளைக்கு எவ்வளோ வருது, ஒரு 20 ml ஒரு நாளைக்கு இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னாங்க. நான் மோஸ்ட்லி ஒரு 50 to 100 ml ஒரு நாளைக்கு ஸ்டோர் பண்ணுவேன். அது 1 லிட்டர் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கொடுத்துருவேன். என்னோட குழந்தை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பால் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டோரேஜ் பேக் வாங்கி வச்சுருக்கேன். ஸ்டோரேஜ் பேக்கில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசர் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அது இப்போ ஒரு நாளைக்கு 100 ml எடுக்கிறேன்னா ஒரு 15 days கிட்ட வரும்போது அது 1 லிட்டர் ஆகும். ஒரு பேக் வந்து 250 ml பிடிக்கும். அதில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவேன். 1 லிட்டர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி கேட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டொனேட் பண்ணிவிடுவோம். பாஸ்டரைசன் ஒரு மெத்தட் இருக்குது, பாஸ்டரைசேஷன். அதில் வந்து ஏதாவது பாக்டீரியாஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி லேபுக்கு போயிட்டு தான் அந்த மில்க் வந்து குழந்தைக்கு போய் சேருது. அப்போ நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஒருவேளை நம்மக்கிட்டே ஏதோ பாக்டீரியாஸ் இருக்குது அப்படி இப்படின்னா அவங்க சரி பண்ணிடுவாங்க. இப்போ இருக்குன்னா அது கொடுக்க மாட்டாங்க. திருச்சியில் ஒரு குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினப்போ பொன்மலையில் உள்ள ரயில்வே ஹாஸ்பிட்டல், அதில் வந்து குழந்தையோட மதர் இறந்துட்டாங்க டெலிவரி டைமில். குழந்தை வந்து அவங்க அக்காவோட அதாவது அந்த மதரோட அக்கா இருக்காங்களா, அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. குழந்தை இப்போ 15 days வந்து NICUவில் இருக்குது. நீங்கள் வந்து பால் டொனேட் பண்ணுங்கள், நாங்கள் இது மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கோம், அந்த குழந்தைக்கு நிறைய நீட் இருக்குது. அந்த பால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பால் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஒரு 6 months வரைக்கும் கொடுக்கலாம். அது இப்போ 6 monthsக்கான பால் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த குழந்தைக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கலெக்ட் பண்ணி நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கலெக்ட் பண்ணி அவங்களே வந்து வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அது ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் கிட்ட கொடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொன்னேன், ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு பால் அதிகமாக இருக்கா, உன் குழந்தைக்கு கொடுக்காம நீ எதுக்கு வெளியில் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதை தாண்டி எனக்கு இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போது சரி ஓகே அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆனால் ஒரு எதிர்ப்பு தான் வந்தது. நம்ம குழந்தைக்கு நம்மளோட பால் தானே கொடுக்கணும், அது எப்படி வேற ஒருத்தவங்களோட கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு பத்தலைன்னா என்ன பண்ணுறது? எனக்கு அப்படி இருந்தது. எப்படின்னா நான் பம்ப் பண்ணி குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கொடுக்கும்போது வந்து சில நேரங்களில் வந்து 50 ml போல் எனக்கு வேஸ்ட்டாக போயிடும். அந்த டைமிங்குள்ளே குழந்தைக்கு கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னா அந்த பால் நான் வேஸ்ட்டாக தான் கீழே தான் ஊற்றுவேன். ஏன் நம்ம கீழே ஊற்றுற பால் வந்து நம்ம எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க ICUவில் இருக்க நர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு வேலைக்கு வந்து 5 to 10 ml தான் அந்த குழந்தைக்கு தேவைப்படும். அந்த ப்ரீமியம் பேபிஸ் அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து 5 to 10 ml தான். நான் 50 ml போல் கீழே ஊற்றுறேன்னா அது ஒரு 10 times அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றேன். ஒரு நாளைக்கே தேவையான பால் வந்து நான் கீழே ஊற்றுறேன். அப்போ அதை வந்து நான் கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி வந்து அங்கே இருக்கிற குழந்தைங்களோட அம்மாக்களுமே வந்து பம்ப் பண்ணால் நமக்கு இல்லாமல் போயிடும், குழந்தை நல்லாகி வந்தாலுமே நமக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. டாக்டர்ஸே இவ்வளோ கவுன்சிலிங் பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பம்ப் பண்ணுறோல குழந்தை டைரெக்டாக ஃபீட் எடுத்துக்காததுக்கும் பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, மெஷின் போட்டு நமக்கு வந்து பால் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு.